Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். மார்ச் 19th நம்ம மேக்ஸ் எக்ஸாம் எழுத போறோம். 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் கரெக்டா மார்ச் 19ஆம் தேதி ஒரு 1:30 மணிக்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியில வர போறீங்க. அந்த மார்ச் 19க்காக நம்ம நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னும் எத்தனை நாள் சார் இருக்குது பாத்தீங்கன்னா, இன்னும் ஒரு ஜனவரியில ஒரு 15 டேஸ் நம்ம கையில இருக்குது. பிப்ரவரியில ஒரு 29 டேஸ் இருக்குது. மார்ச் 1ல இருந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது, ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடும். மற்ற சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறதுக்கு நேரம் சரியா இருக்கும். இந்த டைம்ல நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி படிக்க போறோம், டே வைஸ் ஷெட்யூல் என்ன பிளான் பண்ணா நம்மளால ஒரு 45 டேஸ் நம்ம கையில இருக்குது. மார்ச் 2024 நம்மளுடைய ஆண்டாக மாற்றுவதற்காகவும், மேத்தமேட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் மார்க் என்ன எடுக்க முடியுமோ அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றதுக்காகவும் இன்னைக்கு நம்மளுடைய வீடியோ ஒரு 20 minutes to 10 minutes நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா புரிஞ்சிடும், எப்படி டெய்லி ரிவிஷன் ஸ்டார்ட் பண்றது, எப்படி போர்ஷன்ஸ் முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸ்கூல்ல கண்டினியூஸா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன், நடுவில் ராமானுஜம் எக்ஸாம், சயின்ஸ் ஃபோரம் எக்ஸாம், நிறைய எக்ஸாம்ஸ் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னன்னா ஸ்கூல்ல ஒரு மிகப்பெரிய பேராசை என்னன்னா அனைவரும் படிச்சிடணும், அனைவரும் சென்டம் எடுக்கணும்னு ஆசை. ஆனா நமக்குடைய பிளானுக்கு இதெல்லாம் பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்கும், உங்களால கண்டினியூஸா படிக்க முடியாது. ஆனா அந்த மாதிரி வைக்கிறதுனாலே நம்ம நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு நல்லாவே தெரியும், வால்யூம் 1ல பாத்தீங்கன்னா டோட்டலா நீங்க ரிவிஷன் பண்ணணும்னா ஒரு 636 கொஸ்டின்ஸ் 1 மார்க் கூட ரிவிஷன் பண்ணி ஆகணும். வால்யூம் 2ல ஒரு 752 கொஸ்டின்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 1300ல இருந்து 1400 கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சாகணும். அப்புறம் நம்மளுடைய ப்ளூ பிரிண்ட்னு பாத்தீங்கன்னா 2024 பப்ளிக் எக்ஸாமுக்கு தெளிவாக 140 மார்க் கொஸ்டின் பேப்பர் வரப்போகுது உங்களுக்கு. அதுல உங்க சாய்ஸஸ் எல்லாம் போச்சுன்னா ஒரு 50 மார்க் நீங்க சாய்ஸஸ் விடுவீங்க. அப்போ 90 மார்க் எக்ஸாம் எழுதிட்டு வரீங்க. 10 மார்க் உங்களுக்கு இன்டர்னல் மார்க்ஸ் கிடைக்கும். 1 மார்க் தவிர உங்களுக்கு 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் அனைத்துலயும் உங்களுக்கு சாய்ஸஸ் இருக்குது. அதனால ரொம்ப கம்ஃபர்டபுளா நீங்க எழுதலாம். சென்டம் எடுக்கணும்ன்ற உங்களுக்கு தான் 12 சாப்டர்ஸ் தரவா படிச்சாகணும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட கொஞ்சம் பிளான் பண்ணி படிச்சாலே ஓரளவுக்கு 80 to 90 கிட்ட போகாம ஒரு 80 பிளஸ் ஈஸியா எடுத்துடலாம். 90 ரீச் பண்றது தான் கொஞ்சம் சிரமமா இருக்கும், 90 out of 90. ஏன்னா உங்களுக்கு கிரியேட்டட் கொஸ்டின்ஸ் வரும், அதனால ஃபுல் போர்ஷன்ஸ் நீங்க படிக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ 90 கூட தேவையில்லை சார், ஒரு 80 எடுத்தா போதுன்றவங்களுக்கும் சரி, சார் பாஸ் ஆனா போதுன்றவங்களுக்கும் சரி, ஒரு 75 to 80 எடுத்தா போதுன்றவங்களுக்கும் நம்மளோட வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபுல் போர்ஷன்ஸை தரவு பண்றதுக்காகவும் நம்மளுடைய சேனல்ல நிறைய கிரியேட்டட் கொஸ்டின்ஸ் போட்டு இருக்கிறோம், பிடிஏ கொஸ்டின் பேப்பர்ஸ் போட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் புக் பேக்ல இடன் உள்ளார இருக்கிற புக் இன் சம்ஸையும் 1 மார்க் நிறைய கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப நம்மளுடைய சேனலை கண்டினியூஸா நீங்க பாத்துக்கிட்டே வந்தீங்கன்னா எப்படியாவது சென்டம் எடுக்கிறதுக்கான வழிகளை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆகவே ஜஸ்ட் ஒரு 15 டேஸ் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, இந்த ஜனவரி மாசத்தை மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணாலே நம்மளால குறைஞ்சபட்சம் ஒரு 65 மார்க் மேக்ஸ்ல எடுக்க முடியும். இப்போ நம்மளுடைய சாப்டர் 12, சாப்டர் 1, சாப்டர் 2, 12வது சாப்டர் செகண்ட் வால்யூம்ல, ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் வால்யூம்ல, 6th சாப்டர்ல ஒன்லி 5 மார்க் கொஸ்டின்ஸ். இதை மட்டும் பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு 12th சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு 8 மார்க்ஸ் தோராயமா வர வாய்ப்பு இருக்கு. கம்பல்சரி ஒரு 5 மார்க் இருக்கும், ஒரு 2 மார்க் அல்லது ஒரு 3 மார்க் இருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஒரு 5 மார்க், 2 3 மார்க்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு, அல்லது ஒரு 2 மார்க்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. குறைஞ்சபட்சம் 10ல இருந்து ஒரு 11 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க், ஒரு 5 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. மொத்தம் 11 மார்க். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் வெறும் 5 மார்க்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க இந்த 15 நாளுக்குள்ளார. அதுல ஒரு 10 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. இப்ப டோட்டலா ஒரு 40 மார்க் நம்ம கிட்ட இருக்குது. புக் பேக் 1 மார்க்கை திருப்பி இந்த 15 டேஸ்லயும் தரவா ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 1 மார்க் தான் உங்களுடைய ஸ்கோரை பயங்கரமா ஏற்றி கொடுக்கும். ஆகவே தினந்தோறும் ஒவ்வொரு சாப்டராக 1 மார்க் புக் பேக் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. 15 மார்க் மினிமம் 1 மார்க் நீங்க எடுத்துடலாம் புக் பேக் ரிவைஸ் பண்ணாலே. இன்டர்னல் ஒரு 10 மார்க், நீங்க எக்ஸாம்ல இப்போ 40 மார்க்ஸ் நீங்க பக்காவா ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு 65 மார்க் வந்துடும். 4 சாப்டர் தான் படிக்க போறீங்க, 15 நாள் இல்லை, இந்த 45 நாளுக்கும், அதாவது இந்த ஜனவரியில இருந்து பிப்ரவரி வரைக்கும் இருக்கிற அனைத்து நாளும் நாங்க வெறும் பாஸ் ஆனா போதுன்றவங்க இந்த 4 சாப்டர்ஸை தரவா பாத்துருங்க. ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ல எதுவுமே விடாதீங்க. 6th சாப்டர்ல 5 மார்க்ஸ் மட்டுமாவது படிச்சிருங்க. ஸ்டூடெண்ட்ஸ், எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சாப்டர் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃப் ஜோன்ல இருப்பீங்க. எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு ஏற்படாது.
கிளீனா பாஸ் பண்ணிட்டு குறைஞ்சபட்சம் 65 மார்க் நீங்க எடுத்துட்டு வெளியில வந்துகிட்டே இருக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு லக் இருந்தா 65 70 கூட வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்கேஸ் 1-2 தப்பானா ஒரு 60ல இருந்து 55 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேக்ஸ்ல ஃபெயிலே ஆக முடியாது. ஃபர்ஸ்ட் இந்த 3 சாப்டர்ஸ் 12, 1, 2 படிச்சுக்கிட்டே இருங்க. 6th சாப்டர்ல 5 மார்க்ஸ் மட்டும் கம்பல்சரியா படிங்க. புக் பேக் 1 மார்க் 15 நாளும் திருப்பி ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போறது மிக மிக முக்கியமான விஷயம். டே வைஸ் பிளான் கொடுக்குறேன். இனியில இருந்து உங்களோட கேலண்டர் எடுத்துங்க. தை மாசம் பிறந்திருக்குதோ இல்லையோ நமக்கு நல்ல நேரம் பிறக்கணுன்றதுக்காக நம்மளோட கேலண்டர் எடுத்து 16ல இருந்து 18 வரைக்கும் 12வது சாப்டர் ஃபாஸ்டா 3 டேஸ்ல ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ 16, 17, 18 எடுத்துக்கிட்டே 12வது சாப்டர்ல இருக்கிற அனைத்து சம்மும் பிராக்டிஸ் பண்ணிடுங்க. சார் என்னால அனைத்தையும் பிராக்டிஸ் பண்ண முடியாதுன்னா அட்லீஸ்ட் நான் கொடுத்துருக்கிற இந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸ் 12.1ல இருந்து 12.2 வரைக்கும் எந்தெந்த 5 மார்க்ஸ், எந்தெந்த 3 மார்க்ஸ், எந்தெந்த 2 மார்க்ஸ் படிக்கணும்னு சொல்லியிருக்கணும். அந்த சம்ஸையாவது கம்பல்சரியாக ரிவைஸ் பண்ணி தரோ பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு லீவ் கிடைக்குது பாருங்க. அதாவது பப்ளிக் எக்ஸாமுக்கு நம்ம பிசிக்ஸ் எக்ஸாம் 15ஆம் தேதி எழுதிட்டு வீட்டுக்கு வந்துடும். 1:30-2 மணிக்கு வந்துடும். ஆல்ரெடி கெமிஸ்ட்ரி முடிஞ்சிட்டு இருக்கோம், உங்களுக்கு பிசிக்ஸ் முடிஞ்சிட்டு இருக்கோம். 16, 17, 18 3 நாள் தான் நம்ம கையில இருக்கும். அன்னைக்கு ஒரு அரை நாள் மீறும் நமக்கு பிசிக்ஸ் எக்ஸாம். அன்னைக்கு ஒரு 3.5 நாளுக்குள்ளார நம்ம ரிவைஸ் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கணும் தவிர அன்னைக்கு புதுசா எந்த சாப்டர் நம்ம படிக்க யூஸ் பண்ணக்கூடாது. ஆகவே 16ல இருந்து 18க்குள்ள 12வது சாப்டர் முடிச்சு தூக்கி எட்ட வச்சிருங்க. அனைத்து சம்ஸையும் பிராக்டிஸ் பண்ணிடுங்க. அது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, அந்த சம்ஸா இருந்தாலும் சரி, ட்ரூத் டேபிள் சம்ஸா இருந்தாலும் சரி, எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கடுத்து 19ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுங்க. கேலண்டர்ல 19ல இருந்து 21 வரைக்கும் ஒரு 3 டேஸ்க்கு நீங்க என்ன செஞ்சிருங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் மார்க் பண்ணீங்க. 1.1ல இருந்து 1.7 வரைக்கும் வரும் 5 மார்க்ஸ். எந்தெந்த 5 மார்க்ஸ் கொடுத்துருக்கணும் ஃபர்ஸ்ட் இதை பிராக்டிஸ் பண்ணிட்டு டைம் இருந்தா பேலன்ஸ் சம்ஸ் போடுங்க. அல்லது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம் முழுக்க அனைத்து சம்ஸையும் போட்டு பார்க்கறது புத்திசாலித்தனம். ஏன்னா இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இதெல்லாம் ஹேண்ட் பிக்டு கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் இதை போட்டுட்டு பேலன்ஸை போட்டு பார்க்கலாம். அல்லது கண்ணை மூடிக்கிட்டு எக்ஸசைஸ் எடுத்து வச்சுக்கிட்டு ஃபுல்லாவே போட்டு பார்க்கலாம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஃபுல்லா படிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப சேஃபா எக்ஸாமுக்கு போகலாம். இன்கேஸ் இந்த மாடல்ல வராம உங்களுக்கு மாடல் மாத்தி வந்தாலும் புக்ல இருக்கிறது ஃபுல்லா படிச்சுட்டு போனீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கிறது மேக்சிமம் அனைத்து மாடலும் கவர் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்கிறோம். அதனால ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் போட்டுட்டு கூட நீங்க பேலன்ஸ் சம்ஸை போட்டு பார்க்கலாம். அது உங்களுடைய இஷ்டம். அதுக்கு அடுத்தது 22ல இருந்து 23 2 நாள் 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா சாப்டர் 1 கம்ப்ளீட் ஆயிடும். உங்களுடைய வீட்டுல கேலண்டர் இருந்ததுன்னா, மந்த் வைஸ் கேலண்டர் இருந்ததுன்னா அதுல சாப்டர் வைஸா எக்ஸசைஸ் வைஸா நோட் பண்ணி வச்சுக்கிட்டு தினந்தோறும் உங்க ஸ்டடி டேபிள் எதிர்க்கு அந்த கேலண்டரை மாட்டிக்கிட்டு இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஒவ்வொரு நாளை டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. மேக்ஸ் தயவு செய்து பரட்டி பார்க்காதீங்க, பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இல்லைன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல ஸ்ட்ரக் ஆயிடும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது 24 to 25 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல 5 மார்க் கொஸ்டின்ஸ் ரிவைஸ் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்கிற இந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸை மட்டும் பிராக்டிஸ் பண்ணுங்க. இதை தாண்டி 5 மார்க்கும் இல்லை உங்ககிட்ட. அதனால ஃபர்ஸ்ட் இதை போட்டு பார்த்துட்டு டைம் இருந்தா பேலன்ஸ் சம்ஸ் நீங்க போட்டு பார்க்கலாம். ஆனா 2 days தான் டைம். சார் ஸ்கூல்ல இந்த டைம்ல ரிவிஷன் எக்ஸாம் வந்துட்டு நாங்க என்ன சார் பண்றதுன்னா, இன் ஸ்பைட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாம்ஸ் இருந்தாலும் இந்த ஷெட்யூலை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தாதான் அந்த 100 என்ற ஒரு சென்டம் என்ற ஒரு நம்பர் கிட்ட போக முடியும். அப்பதான் உங்களால கவுன்சிலிங்ல உங்களுக்கு பிடிச்ச இன்ஜினியரிங் காலேஜ்ல பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல போயிட்டு கோர்சஸ் ஜாயின் பண்ண முடியும். இல்லைன்னா யூஸ் இல்லாத ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல ஏதோ ரிமோட்டான இன்ஜினியரிங் காலேஜ்ல உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சீட்டு கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு 4 வருஷம் நம்மளுக்கு வேஸ்டா போயிடும். ஆகவே இந்த ஒரு 45 நாள் நீங்க ஒர்க் பண்றது மிக மிக முக்கியமான நாட்கள். அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா 26ல இருந்து 27 இன்னொரு 2 days கொடுத்துருக்கேன் நான். அதுல நீங்க 3 மார்க்ஸையும் 2 மார்க்ஸையும் கம்ப்ளீட் பண்றீங்க. ஃபைன். அப்போ இது வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கிறது பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு 24, 25, அது மட்டும் இல்லாமல் 26, 27 நம்ம டைம் கொடுத்துருக்கோம். 2 அட்டன் பண்ண முடியும். எந்த சாப்டர்ல இருந்துன்னா உங்களுக்கு சாப்டர் நம்பர் 6ல இருந்து 2 கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். ஜனவரி மாசத்தோட எண்டுக்கு வந்தாச்சு. 6வது சாப்டர்ல இந்த 5 மார்க்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு நம்மளுடைய பிளானே கம்ப்ளீட் ஆயிடும். இப்போ பிளான் ஏ வரைக்கும் நம்ம படிச்சோம்னா ஒரு நல்ல சேஃப் மார்க் பாஸ் ஆகிடலாம். +2 முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச காலேஜுக்கு நீங்க பிடிச்ச கோர்ஸுக்கு போய்க்கலாம். கொஞ்சம் மேக்ஸ் இண்டிபெண்டா இருக்கிற கோர்சஸ் போறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ரொம்ப ரொம்ப செலக்ட் பண்ணி தான் படிச்சிருக்கிறோம். ஆனா ஒரு நல்ல மதிப்பெண் எடுக்கணும், உங்களுக்கு பிடிச்ச இன்ஜினியரிங் காலேஜ் போகணும், பிடிச்ச கோர்ஸ்ல இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற எய்ம் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்த பிளான் உள்ளார நுழைய போறோம். பிளான் ஏவை 15 நாளுக்குள்ள எவ்வளவு ஃபாஸ்டா முடிக்க முடியுதோ முடிச்சிட்டீங்கன்னா பிளான் பி கம்ஃபர்டபுளா முடிக்கலாம்.
இதுல பாக்கி வச்சுட்டீங்கன்னா திருப்பி பிளான் பிலயும் டைம் இடிக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு. அப்போ பிளான் பியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டெக்னிக் என்ன, எப்படி நம்ம மூவ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி 4 சாப்டர்ஸ் 12, 1, 2, 6 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் வால்யூமை பொறுத்த வரைக்கும் 3, 4, 5 எக்ஸ்ட்ரா படிக்க போறோம். அது இல்லாம செகண்ட் வால்யூம்ல 11 படிக்க போறோம். இதுல மார்க்ஸ் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா எத்தனை 2 மார்க்ஸ், எத்தனை 3 மார்க்ஸ், எத்தனை 5 மார்க்ஸ் மினிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாப்டர்ஸ் படிச்சாலே ஒரு 99 மார்க்ஸ் கிடைக்கும். எப்படி சார்? இப்போ கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 74 மார்க் இந்த சாப்டர்ஸ்ல இருந்தே வந்துடும். நான் முன்னாடியே சொன்னேன், நம்ம 140 மார்க் எழுத போறோம். நான் சாய்ஸஸோட சொல்லிட்டு இருக்கேன். நான் இந்த சாய்ஸ் இல்லாம பார்க்கும்போது 74 மார்க் நீங்க இதுல எழுதுற மாதிரி இருக்கும். 10 மார்க் இன்டர்னல், 1 மார்க் டெய்லி படிச்சுட்டு இருக்கும். அதுல ஒரு 15 மார்க் வருது. டோட்டலா 99 வரும். சார் நான் இதை மட்டும் படிச்சேன்னா 90 தொற்றுவோனா சார் அப்படின்னா, இதுல பிரச்சனை என்னன்னா கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இதுல வந்தா உங்களுக்கு லக் இருக்குது, இதுல வரலன்னா மாட்டிப்பீங்க. இதுலயே எய்தர் ஆர் கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் 5 மார்க்ல இடிக்கும். அதனால கம்பல்சரியா 90 எடுக்க முடியும்னு சொல்லிட்டு யாராலையும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. இருந்தாலும் இந்த சாப்டர்ஸ் கம்ப்ளீட்டா, அதாவது எந்த எக்ஸசைஸும் விடாம எந்த எக்ஸாம்பிளும் விடாம படிச்சீங்கன்னா தாராளமாக 80 கிராஸ் பண்ணலாம். 80 மார்க்ஸ் தைரியமா கிராஸ் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான சாப்டர்ஸை விட்டுட்டு இதை மட்டும் படிச்சாலே மேக்ஸ்ல ஒரு 80 மதிப்பெண், 100க்கு 80 மதிப்பெண் அழகாக கிராஸ் பண்ணலாம், பயப்படாம கிராஸ் பண்ணலாம். சரி சார், இந்த சாப்டர்ஸ் நான் படிக்கணும்னு முடிவு பண்றேன், எனக்கு ஒரு 15 நாள் கடற்கரை பிளான் சொல்லுங்க சார். 31ல இருந்து 1 2 நாள் தான் சாப்டர் 3ல இருக்கிற 5 மார்க் கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருக்கிற சம்ஸை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு டைம் இருந்தா பேலன்ஸை போட்டு பாருங்க. அதே மாதிரி 2ஆம் தேதியில இருந்து 3ஆம் தேதி வரைக்கும் இன்னொரு 2 டேஸ் எடுத்துக்கிட்டு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ 3rd சாப்டருக்கு மட்டும் ஒரு 4 நாள் டைம் கொடுத்துருக்கேன் நான். 4th சாப்டருக்கு வாங்க, 4ல இருந்து 6 வரைக்கும் ஒரு 3 டேஸ் டைம் எடுத்துக்கிட்டு 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் நான் எதெல்லாம் கொடுத்துருக்கணும் இந்த சம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுங்க. இதெல்லாம் டே வைஸா உங்களுடைய கேலண்டர்ல மார்க் பண்ணி வச்சுங்க. 4ல இருந்து 6 வரைக்கும் 4.1, 4.2, 4.3, 4.4, 4.5, 4.6 சாரி எக்ஸாம்பிள்ஸ் அந்த மாதிரி பிரிச்சு 3 நாளைக்கு நீங்க பிரிச்சு போட்டுட்டீங்கன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த மந்த்லி கேலண்டர் உங்க கண்ணு எதிர்க்கே, நீங்க ஸ்டடி டேபிள் எதிர்க்கே மாட்டி வச்சுங்க. நீங்க அதை எங்கேயாவது வேற எங்கேயாவது எழுதி வச்சுட்டீங்கன்னா மறந்து போயிடுவீங்க. நீங்க உங்களுக்கு அதோடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாது உங்களுக்கு. ஏன்னா டேஸ் கடகடன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். பிப்ரவரி மாசம் வர ப்ராக்டிகல் எக்ஸாம் 12ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும் உங்களுக்கு. அதுக்குள்ள எவ்வளவு தள்ள முடியுமோ போர்ஷன்ஸ் ஃபாஸ்டா முடிச்சுக்கிட்டே வாங்க. அதுக்கு அடுத்தபடியாக 7ஆம் தேதியில இருந்து 9ஆம் தேதி வரைக்கும் ஒரு 3 நாள் டைம் எடுத்துக்கிட்டு 5.1ல இருந்து 5.5 வரைக்கும் 5 மார்க்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில 2 டைமென்ஷன் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில 9ஆம் தேதி வந்தாச்சு பாருங்க, கடகடன்னு ஓடிடும் உங்களுக்கு நாட்கள். 10ல இருந்து 11 2 நாள்ல உங்களுக்கு இதுல இருக்கிற 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா சாப்டர் 5 கம்ப்ளீட் ஆயிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 11th சாப்டருக்கு இன்னொரு 2 டேஸ் டைம் கொடுக்குறேன். 12ல இருந்து 14 வரைக்கும். இதுவே 15 நாள் ஓடி போச்சு. எவ்வளவு ஃபாஸ்டா படிக்க முடியுதோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்ஸை படிச்சு முடிச்சுட்டு டைம் இருந்தா பேலன்ஸ் சம்ஸை தாராளமா போட்டு பாருங்க. இப்போ கிட்டத்தட்ட நம்ம எதுல முடிக்க போறோம்னா பிளான் பி உடைய எண்ட்ல இருக்கிறோம். இப்போ பிளான் பியை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 80 மார்க்ஸ் தைரியமா எடுக்கலாம் என நம்புங்க. பயப்படாம சாப்டர் வைஸா படிங்க. நீங்க நான் கொடுத்துருக்கிற மாடியூல்ல கண்டினியூஸா படிச்சுட்டு வாங்க. 14 வரைக்கும் முடிச்சிட்டீங்களா, திருப்பி பிளான் பி ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலே கண்டிப்பாக நீங்க 80 மார்க் மேக்ஸ்ல எடுத்துடலாம். இல்ல சார் நாங்க சென்டம் தான் சார் எங்களுடைய ஒரே எய்ம், அந்த சென்டம்க்கு எங்களுக்கு ஐடியா கொடுங்க சார்னா இன்னொரு 15 நாள் தான் நம்ம கையில இருக்குது. அந்த 15 நாள் நம்ம பிளான் சி கணக்கு ஆப்ரேட் பண்ண போறோம். 15ஆம் தேதியில இருந்து 29ஆம் தேதி வரைக்கும். ஏன்னா 1ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு மார்ச் மாசம் மற்ற சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறதுக்கான டைம் ஸ்டார்ட் ஆயிடும். இந்த 15 நாளுக்குள்ளார 7, 8, 9, 10 இந்த சாப்டர்ஸ் 7, 8, 9, 10 எல்லாமே செகண்ட் வால்யூம் சாப்டர்ஸ். முன்னாடியே படிச்சு வச்சிருந்தீங்கன்னா இந்த 15 நாளுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடலாம். புதுசா படிக்கணும்னு ஆரம்பிச்சீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இந்த 4 சாப்டர்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு. இந்த டேஸை நீங்க பிளான் பண்ணிக்கணும். இது உங்களுடைய சாய்ஸ்லயே கொடுக்குறேன் நானு. உங்களுக்கு எந்த சாப்டர் கஷ்டமா இருக்கோ அதுக்கு அதிகமான நாட்கள் கொடுத்துங்க, எந்த சாப்டர் ஈஸியா இருக்குது அதுக்கு கம்மியான நாட்கள் கொடுத்துங்க. அந்த மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா தான் இந்த 7, 8, 9, 10 முடிக்க முடியும் உங்களால. அப்போ இந்த 7, 8, 9, 10ல வெறும் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் போட்டு பார்த்தாலே இந்த 15 நாள் சரியாக இருக்கும். உங்களுக்கு டைம் சுத்தமா பத்தாது. உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி எல்லாம் பார்க்க முடியாது. தயவு செய்து அந்த 3 நாள் லீவ்ல படிக்கலான்னு மட்டும் பிளான் பண்ணாதீங்க. அந்த 3 நாள் லீவ்ல ரிவைஸ் தான் பண்ணணும். நீங்க
தெரிஞ்ச சம் இன்னொரு வாட்டி போட்டு தான் பார்க்கணுமே தவிர புதிய சம்ஸ் எதுவுமே நீங்க போட்டு பார்க்க கூடாது. அதனால அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் 7th சாப்டர்ல எந்த சம்லாம் மிக மிக முக்கியம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் பாருங்க. இதை ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணி முடிச்சிருங்க. இதை முடிச்ச கையோட சாப்டர் நம்பர் 8க்கு வாங்க. நான் டேஸ் கொடுக்கலனாலும் நீங்களே 15 நாள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எந்த சாப்டர் உங்களுக்கு ஈஸியோ எந்த சாப்டர் டஃப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த 15 நாளை நீங்க கஸ்டமைஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்கலனாலும் ஏன்னா சில சாப்டர்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்கும், சில சாப்டர் ரொம்ப ஈஸியா இருக்கும். அது உங்களுடைய என்ன சொல்றதுன்னா ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா அந்த சாப்டர்ஸ்க்கு டைம் கம்மியா கொடுத்துட்டு படிக்காத சாப்டர்ஸ்க்கு டைம் நிறைய கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 9th சாப்டர்ல சில பேர் 9.3 முடிச்சுட்டு இருப்பீங்க, 9.8 9.9 முடிச்சுட்டு இருப்பீங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியான டைமே நீங்க இதுக்கு கொடுக்கலாம். சில பேர் 9th சாப்டர் தொட்டே இருக்க மாட்டீங்க, இது படிக்கிறதுக்கே 5 நாள் ஆயிடும் உங்களுக்கு. ஆகவே ஃபர்ஸ்ட் இந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் பேலன்ஸ் சம்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. இதெல்லாம் மிக மிக முக்கியமான நாட்கள். மைக்ரோ லெவல் பிளான் போட்டுங்க, டே வைஸா பிரிச்சுக்கிட்டு உங்களுடைய கேலண்டர்ல எந்த சாப்டருக்கு எந்த டைம் அதிகமா தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டு, ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் எந்த சாப்டர் நீங்க ரிவைஸ் பண்ணிருக்கீங்க எதுவும் இன்னும் படிக்கலன்னு சொல்லிட்டு படிக்காத சாப்டருக்கு நிறைய டைம் கொடுங்க. ஆனா எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணலாம், அது போட்டு பார்க்கலாம், புதுசா படிக்கலாம்னு மட்டும் எதுவுமே பிளான்ல வச்சிருக்காதீங்க. நம்மளுடைய தேதி 15ஆம் தேதி மார்ச் மாசம் பிசிக்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அன்னில இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அன்னைக்கு நான் உங்களுக்கு அவர் வைஸ் பிளான் கொடுப்பேன், எப்படி படிக்கணும் எப்படி ரிவைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அன்னைக்கு புது எக்ஸசைஸ் எதுவுமே படிக்கக்கூடாது, புது சம் எதுவுமே படிக்கக்கூடாது. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் படிச்சதை திருப்பி இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்றதுக்கு தான் அந்த 3 நாள் லீவ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. புதுசா எதுவுமே படிக்கக்கூடாது. கடைசியா 6th சாப்டர்ல 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் நம்ம பார்க்காம வச்சிருக்கிறோம். நம்ம அதுக்கு ஒரு டே அலாட் பண்ணிட்டு 6.1 இருந்து 6.9 வரைக்கும் எதெல்லாம் மிக மிக முக்கியமான சம்ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆகவே 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் திருப்பி நாங்க சொல்றது இதே தான். உங்களுக்கு கண்டினியூஸ் ப்ரீ பிளான் இல்லாம பப்ளிக் எக்ஸாம் ஃபேஸ் பண்ண முடியாது. இட் வில் பி வெரி வெரி டிஃபிகல்ட். 19ஆம் தேதி உங்களுடைய நாட்களாக மாற்றுவதற்கு அன்னைக்கு எக்ஸாம் விட்டு வெளியில வரும்போது எஸ் ஐ ஹவ் டன் 7 2 மார்க் கொஸ்டின் பக்கவா எழுதிட்டேன்டா, 7 3 மார்க் கொஸ்டின்ஸ் ஒன்னு கூட தப்பு கிடையாதுடா, 7 5 மார்க் கொஸ்டின்ஸ் கிளீன் அட்டன் பண்ணிட்டேன்டா, 1 மார்க் 20ல 18 பக்காடா, 2 தாண்டா என்ன ஆன்சர்னே தெரியல, ரைட் ஆயிடுச்சுன்னா நான் சென்டம்டான்னு சொல்லுவீங்க பாருங்க வெளியில. அந்த தருணத்துக்காகத்தான் இந்த 30 நாட்கள்ல இருந்து 45 நாட்களை சரியாக இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி உறுதி என்று கூறி விடைபெறுகிறேன். உங்கள் மெட்ரோ கருணாகரன். என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.